நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இந்த மாதம் முழுவதுமே நாம் ஒரு தலைப்பின் கீழாக வேத பகுதிகளை பார்த்துட்டு இருக்கோம். அந்தபடி இன்றைக்கும் ஒரு கேள்வியை தலைப்பாக எடுத்து பார்க்க போறோம். அந்த தலைப்பானது யார் விட்டு விலகாத சீஷன். நேற்றைய தினத்திலேயே ஒரு சீஷனானவன் ஒவ்வொரு கட்டத்திலையும் வளர்ச்சி அடைந்து வருகிறத சீஷர்களின் பரிமாணம்ங்கிற தலைப்பின் கீழாக பார்த்தோம். அந்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற மனதா இருக்கிற சீஷர்கள் ஒரு மன மாற்றத்தை அடைகிறாங்க. அப்படி நாளுக்கு நாள் அவங்க அடையிற மனமாற்றத்தின் மூலமாக அவரை இன்னும் அதிகமாக பற்றி கொண்டு அவருடைய சிந்தையுடையவர்களாக மாறுகிறவர்களாக சிலர் இருக்காங்க. ஆனா வேறு சிலர் ஆண்டவரை விட்டு பின்மாற்றம் அடைகிறவர்களாக இருக்கிறாங்க. இந்தபடியாக பின்மாற்றம் அடைந்து கிறிஸ்துவை விட்டு விலகுகிற சில சீஷர்களும் இருக்கிறாங்க. இப்படியா இருக்கும்போது யார் விட்டு விலகாத சீஷர்களாக இருப்பாங்க? அதை நம்ம வேத பகுதிகளில் இருந்தே பார்க்கலாம். யோவான் 6வது அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே ஜீவ அப்பம்ங்கிறத அவரை பின்பற்றி வந்த சீஷர்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியாக அவர் காரியங்களை வெளிப்படுத்தும் போது அவருடைய சீஷர்கள் அநேகர் இது கடினமான உபதேசம்னு சொல்லி இதை யார் கேட்பாங்கன்னு சொல்றாங்க. இதே யோவான் 6வது அதிகாரம் 60வது வசனத்துல பார்க்கும்போது தெரியும். அப்படியாக அவங்க இடர்கள் அடைகிறாங்கிறத அறிந்து கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வசனத்தை குறித்து சொல்றாரு. முக்கியமா 63வது வசனத்தை பார்த்தோம்னா, ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனாயும் இருக்கிறதுன்னு சொல்றாரு. அந்தபடியா அவர் சொல்லிட்டு உங்கள சிலர் என்ன விசுவாசியாம இருக்கீங்கன்னு சொல்றாரு. இதையெல்லாம் கேட்ட பிற்பாடு அநேக சீஷர்கள் பின்வாங்கி போகிறவர்களாக அவரை விட்டு பிரிந்து செல்றாங்க. அப்படி இருக்கும்போது அவரோடு கூட இருந்த சீஷர்களாகிய 12 நோக்கி நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோன்னு கேட்கிறாரு. இந்தபடியா அவர் கேட்ட பிற்பாடு பேதுரு அவருக்கு என்ன சொல்றாருன்னு 68வது வசனத்தை பார்த்தோம்னா, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. மேற்படியா நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். இங்க அவருடைய சீஷனான பேதுரு சொன்ன பதிலே யார் அவரை விட்டு விலக மாட்டாங்கிறதுக்கான ஒரு விடையா இருக்கு. யாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலேயே நித்திய ஜீவ வசனங்கள் இருக்குங்கிறத அறிந்து கொண்டு அவரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறாங்களோ அவங்களே அவரை விட்டு விலகாம இருப்பாங்க. இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னொன்னு சொல்றாரு, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார். அங்க யூதாஸ் காரியத்தை பத்தி சொல்றாரு. ஏன்னா அவருக்குள்ளார இந்த ஜீவ வசனங்கள் உள்ள போகல. யூதாஸ்குள்ளார ஆண்டுடைய வசனங்களை காட்டிலும் உலக ஆசைகளே நிறைந்திருந்தது. அந்தபடியாக வசனம் ஒருத்தருக்குள்ள இல்லைன்னா அவரோடு கூட இருந்தாலும் பின்மாற்றம் அடைந்தவர்களாகவே இருக்கிறாங்க. அவங்க கிறிஸ்துவை பின்பற்ற மாதிரி தெரிந்தாலும் விட்டு விலகி போன ஒரு சீஷனாகவே காணப்படுறாங்க. அப்படியாக விட்டு விலகாத சீஷராக இருக்கிறவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வசனமானது நித்திய ஜீவ வசனம்னோ அந்த வசனமே ஆவியும் ஜீவனாயும் இருக்கிறது, அது மாத்திரமே நம்மை உயிர்ப்பிக்க முடியுங்க அறிந்து கொண்டவர்களாக இருக்கிறாங்க. ஜீவ வசனத்துடைய அருமையும் மதிப்பையும் ஒருத்தர் ருசித்து பார்த்திருந்தாங்கன்னா அவரை விட்டு விலக மனதா இருக்க மாட்டாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வார்த்தை தெய்வமா இருக்கிறாரு. அவரிடத்திலிருந்து வெளிப்படுகிற ஒவ்வொரு நித்திய ஜீவ வசனங்களும் நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கு. இத அவரை பின்பற்றி வந்த அநேக சீஷர்கள் அறிந்து கொள்ளாம இருக்கிறாங்க. இதே யோவான் 6வது அதிகாரம் 26வது வசனத்துல பார்த்தோம்னா, திரள் கூட்ட ஜனங்கள் அவரை பின்பற்றி வந்ததை பார்த்து அவர் சொல்றாரு, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இங்க அவர் சொன்னபடி அநேகர் கிறிஸ்துவ பின்பற்றுவது அவருடைய தனிப்பட்ட நிறைவுக்காக. இங்க அவர் அப்பம் புசித்து திருப்தியானதுனால சொல்லியிருக்காரு. ஒரு மனிதனுடைய பசிய உணவு கொடுத்து எளிதில் ஆற்றி நிறைவு செய்ய முடியும். அந்தபடியான சாதாரணமான நிறைவுகள்லயே ஒருத்தர் திருப்தி அடைந்துட்டாங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனங்கள் மேல நாட்டம் வராது. இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அநேகர் எதற்காக தேடுறாங்க? தங்களுடைய தனிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக, தங்களுடைய வாழ்க்கையில தேவைப்படுகிற சில உலக பிரகாரமான நிறைவுகளுக்காக. இந்தபடியாக அவரை பின்பற்ற மனதா இருந்தா ஏதாவது ஒரு காரணத்தினால அவரை விட்டு விலகுகிற சீஷர்களாகவே மாறுவாங்க. அப்படிப்பட்ட சீஷர்களாக நாம ஒரு நாள் இருந்துவிடக்கூடாது. அவருடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கு. பாவத்தில் மரித்தவர்களாக இருந்த நம்மை மறுபடியும் ஜீவன் தந்து நம்மை நித்தியத்துல சேர்த்துக்கொள்ள உதவி செய்கிறதாக இருக்கு. அப்படி
இப்படியா இருக்கிற வசனங்களுடைய அருமையை நாம் அறிந்திருக்கிறோமா? இங்க பேதுரு எப்படி கேட்கிறாரு, நாங்கள் எங்கே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அந்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம விட்டு விலகி போனோம்னா நித்திய ஜீவ வசனங்களை இழந்து போவோம் இல்லையா? மறுபடியுமாக பாவத்துல விழுந்தவர்களாக, இந்த உலகத்தினால கரைப்பட்டவர்களாக மாறிவிடுவோம் இல்லையா? அந்தபடியான ஒரு பின்மாற்றம் நாம் அடையாம இருக்கணும். எப்பொழுதுமே அவரை விட்டு விலகாத சீஷர்களாக, அவருடைய வசனங்களுடைய நிறைவை பெற்றவர்களாக இருக்கணும். அந்தபடியாக நாம ஒவ்வொருத்தருமே இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த பகுதி நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசித்தும் அறிந்தும் அவருடைய நித்திய ஜீவ வசனங்களை பற்றி கொண்டு அவரை விட்டு விலகாத சீஷரா இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய வசனங்கள் ஆவியும் ஜீவனுமா இருந்து எங்களை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளதா இருக்குங்கிறத அறிந்து கொண்டு உம்முடைய வசனத்தை விட்டு விலகாத நல்ல சீஷர்களா இருக்க தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்க தகப்பனே. ஆம் ராஜா, இந்த உலகத்தின் ஆசைகளை பற்றி கொண்டு உம்மை விட்டு விலகி போகிற சீஷர்களாக நாங்க ஒரு நாளும் காணப்படக்கூடாது தகப்பனே. எங்க இருதயத்தின் வாஞ்சையெல்லாம் உம்முடைய நித்திய ஜீவ வசனங்களை பற்றினதா இருக்கணும் தகப்பனே. நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசித்து உம்முடைய வசனங்களை பின்பற்றி உம்முடைய சிந்தையே எங்களுக்குள்ளார காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. தேவரீர் அப்படியாய் எங்களை ஏற்று நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.